ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் அழுதுகிட்டே போன மில்லர். அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் படைச்சுள்ள சாதனை, குஜராத்துக்காக விளையாடி சுப்மன் கில் படைச்சுள்ள சாதனை, ஜாஸ் பட்லர் படைச்ச சாதனை, சுப்மன் கில் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சொன்ன விஷயம் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிக்கும் டிசிக்கும் குஜராத்துக்கும் டெல்லிக்கும் இடையில போட்டியில் பார்த்தீங்கன்னா குஜராத் அணி பார்த்தீங்கன்னா த்ரில் வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பாக இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மில்லர் வந்து அழுதுகிட்டே போனார். அது என்னன்னு சொல்லிட்டு முழுசாக அந்த வீடியோவில் அதையும் சேர்த்து பார்த்துடலாம். முதல்ல டாஸ் வின் பண்ண வந்து டெல்லி பார்த்தீங்கன்னா பந்துவீச்சை தேர்வு செஞ்சாங்க. அப்புறம் ஜாஸ் பட்லர், நம்மளுடைய சுப்மன் கில், கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாஷிங்டன் சுந்தர், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சிறப்பாக தரமாக விளையாடினாங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா குஜராத் அணி பார்த்தீங்கன்னா 210 ரன்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு எடுத்திருந்தாங்க. அடுத்து ரிப்ளைடு டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தரமான சம்பவம் இந்த மேட்ச்சில். நிசங்காவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி இருந்தார். டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 41 ரன்கள் எடுத்திருந்தார். கேஎல் ராகுல் 92 ரன்கள், நிசங்கா வந்து 41 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷித் கான் எடுத்த 3 விக்கெட் தான் வந்து மிக திருப்பு முனையாகவும் இருந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தார். ஆனால் அவருடைய விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரஷித் கான் சிறப்பாக எடுத்திருந்தார். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மிடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மில்லர் பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொற்ப ரன்கள் விளையாடி அவுட் ஆகிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து மில்லர் விளையாடும் போது கடைசி ஓவரில் பிரசீத் கிருஷ்ணா வீசினார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 பாலுக்கு 2 ரன் தேவைப்பட்டது. ஆனால் அந்த 5வது பால் 19.5வது பந்தை வந்து நம்மளுடைய மில்லர் வந்து அடிச்சுட்டு ஓடலை, 1 ரன் எடுக்க மறுத்துட்டார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருந்தார். அவரும் ஓரளவுக்கு அவரேஜாக பேட்டிங் ஆடவர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு தரல. கடைசி பந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் லேசாக பவுன்ஸ் ஏற்றி ஸ்லோ பவுன்ஸ் மாதிரி போட்டுட்டாங்க. அந்த பந்தை வந்து அடிக்கலை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வைடும் தரலை. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை வந்து அருண்ஜேட்லி மைதானத்தில் டெல்லி அணி அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே இழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அழுதாரு. எதிர் அணியில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு சமாதானப்படுத்துனாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த அணியின், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வந்து கேப்டனான அக்ஷர் பட்டேல் அவரும் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தினார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமாதானமே அழுதுகிட்டே இருந்தார். ட்ரெஸ்ஸிங் ரூமில் போகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தார். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடும் போது இதே மாதிரி தான் வந்து அதாவது T20 வேர்ல்டு கப்லையும் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்லையும் பார்த்துருக்கோம். அவர் வந்து அழுதுருந்தார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடிச்சார்ல, ஸோ அவருடைய கேட்ச் தான் அது. அந்த டைம்லேயும் அப்பயும் அழுதார், இப்பயும் பார்த்தா அழுதார். எல்லாமே பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லருக்கு கெட்ட செய்தியாகவே இதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் படைச்ச சாதனை பார்த்தீங்கன்னா ஜிடிக்காக விளையாடி பார்த்தீங்கன்னா 2500 ரன்கள், அதாவது ஒரு அணிக்காக 2500 ரன்கள் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா 600 சிக்ஸர்கள் வந்து விளாசிய வீரர் என்ற சாதனை படைச்சிருக்காரு. முதல் 3 இடங்களில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கைரன் பொலார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், ரசல், இவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பட்டியலில் வந்து இவரும் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1 டவுனில் இறங்கி பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 5 சிக்ஸர் விளாசி என்ற சாதனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாஸ் பட்லர் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஐபிஎல்லில் அவருடைய அரை சதத்தை வந்து இந்த போட்டியின் மூலமாக வந்து பதிவு செஞ்சிருந்தார். ஸோ இது பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்மன் கில் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அதாவது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 பந்து நாங்கள் வந்து ஸ்லோயர் பந்து வீசலாமா இல்லை வந்து கொஞ்சம் யாக்கரில் வீசலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கெஸ் பண்ணோம். அந்த சிங்கிள் ஓடலை பார்த்தீங்கன்னா அப்போவே தெரிஞ்சிச்சு நாங்கள் கிட்டத்தட்ட மேட்ச் வந்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றது அவருடைய கருத்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.